ஆளுகின்ற அரசு சரியாக இருந்ததென்றால் வாழுகின்ற மக்கள் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களை எடுப்பது கிடையவே கிடையாது. இந்த ஒழுங்கற்ற ஆளுகின்ற திமுக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தற்பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் மாநிலம் முழுவதும் அவரவர்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை முன்னெடுத்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த அரசு அதிகாரிகளும் ஆளுகின்ற அரசும் செவிசாய்த்து தங்களது குறைகளை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு கிராமங்களிலும் தன்னார்வலர்களாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் சேர வேண்டிய நமது நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்த்து வருகின்ற 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான் அரியணையில் அமர வைப்பது தமிழ்நாட்டு மக்களின் கையில் தான் உள்ளது. நாம் பரம்பரையாக ஒரு கட்சிக்கு வாக்களிப்பது என்பது அடிமைத்தனத்தின் உச்சகட்டமாக தான் இருக்கும். நமது அப்பா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாரு, நம்ம அம்மா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இல்லாம இந்த சூழ்நிலையில எந்த கட்சி நல்ல கட்சி அப்படின்னு நீங்க ஆராயணும். வெறுமனே செய்தி ஊடகங்களை மட்டும் பார்த்துட்டு எந்த கட்சி நல்ல கட்சின்னு முடிவு பண்ணிட முடியாது. அவர்களுடைய செயல்பாடுகளா பார்க்கணும். இப்ப எல்லாருமே கையில வச்சிருக்காங்க ஆண்ட்ராய்டு போன. சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா எந்த கட்சி நல்ல செயல்பாடுகளை செய்யுது அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சியுமே கிடையாது. எந்த செயல்பாடுகளும் மரக்கன்று ஊன்றதா இருக்கட்டும், தெருமுனை கூட்டமா இருக்கட்டும், மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்களை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், பல திட்டங்களை அரசு செய்தோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி செயல்படுத்திக்கிட்டே இருக்கு. கால்வாய் தூர்வாரதா இருக்கட்டும், எல்லாமே மூலமடுக்களை செஞ்சுட்டு இருக்காங்க. பல அமைப்புகளா இருந்து செயல்படுறதை விட நம்ம கட்சியில இணைந்து செயல்படுங்க உறவுகள் அனைவரும் கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நமது கிராமங்கள்ல நடக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஏழைகளை இல்லாம இந்த நாட்டை உருவாக்க போறோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க ஏழைகள் உண்டாகிட்டே தான் இருக்காங்களே ஒழிய அவர்களை வச்சு இவங்க ஏரி வேலை நடந்தது அப்படின்னு சொல்லி இவர்கள் கொள்ளடிக்கிற பணமே பல கோடி இருக்க மாட்டேங்குது. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசோட நிதியை கையாடல் செய்வதற்கான ஒரு திட்டமா தான் இந்த ஏரி வேலை இருக்குது ஒழிய மக்களுக்கான திட்டமா இருக்குதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். 100 நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 100 நாளும் ஒரு குடும்பத்துல ஒரு தலைவியோ இல்ல குடும்ப தலைவரோ செய்யறாரு அப்படின்னா கிடையாது. 50 நாளோ 60 நாளோ தான். நீங்க வேணா ஏரி வேலை அட்டை எடுத்து வச்சு கணக்கு போட்டு பாருங்க. எத்தனை நாள் 100 நாள் வேலையா 100 நாள் கரெக்டா செஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தா அது கிடையவே கிடையாது. ஆனா திட்டத்தோட பேரு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாள் அப்படின்னு சொன்னாங்க. இது வெறும் ஏற்றளவு தான் இருக்குது அவளைய நடைமுறைக்கு 100 நாள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாம எனக்கு பின்னாடி இன்னும் பல எனது உறவுகள் பேச இருக்கிறதுனால என்னோட உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.